பழமையான காலங்களில் ஒரு மகரிஷி வாழ்ந்தார். மண்டூக மகரிஷி. அவரது தவம் மிகவும் வலிமையானது. ஆனால் ஒரு நாள் ஒரு சிறிய தவறு அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. சாபத்தின் தொடக்கம். ஒரு நாள் அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அப்போது ஒரு தேவ முனிவர் வந்தார். மண்டூக முனிவர் கண் திறக்கவில்லை. அவரை கவனிக்கவில்லை. அதை அவமதிப்பாக நினைத்த அந்த முனிவர் சாபம் கொடுத்தார். நீ தவளையாக வாழ வேண்டும். அந்த நொடி மண்டூக முனிவர் ஒரு சிறிய தவளையாக மாறினார். உண்டம். துன்பமான வாழ்க்கை. அவரது ஞானம் இருந்தாலும் அவரது உடல் ஒரு தவளை. காடுகளில், நீரில் பயத்துடன் வாழ்ந்தார். ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனை. செண்பக வனம். ஒரு நாள் அவர் வந்தடைந்தார் ஒரு தெய்வீகமான இடத்தை. செண்பக மலர்களால் சூழப்பட்ட வனம். அதுதான் இன்றைய ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகிலுள்ள புனித ஸ்தலம். அங்கே அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். என் சாபம் முடியும் வரை தவம் செய்கிறேன். கடும் தவம். ஒரு தவளை, ஆனால் மனம் முனிவர். மழை, வெயில், இருள் எதையும் பொருட்படுத்தாமல் அவர் தவம் செய்தார். ஆண்டுகள் கடந்தன. விண்ணளவு தரிசனம். ஒரு நாள் வானம் திறந்தது போல ஒரு தெய்வீக ஒளி. அவர் முன் தோன்றினார் பெருமாள். மண்டூகா, உன் தவம் என்னை மகிழ வைத்தது. அவர் சாபத்தை நீக்கினார். அறிவு. மண்டூக முனிவர் மீண்டும் தனது இயல்பான ரூபம் பெற்றார். ஆனால் அவர் ஒரு வேண்டுகோள் வைத்தார். இந்த இடத்தில் நீ எப்போதும் இருப்பாயாக. அதற்கு பெருமாள் அருள் செய்தார். அந்த இடமே இன்று செண்பகதோப்பு மண்டூக மகரிஷி பெருமாள் கோவில். ஓம். இந்த கதை சொல்லும் உண்மை. தவறு நடந்தாலும் முடிவு இல்லை. பொறுமை இருந்தால் அருள் கிடைக்கும். பக்தி இருந்தால் இறைவன் அருகில் வருவார்.